வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். என்னடா ஒரே ட்ரெயின் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது வந்து டெல்லி நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன். நான் அங்கேருந்து பாம்பேக்கு வர்றதுக்காக வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். நான் வந்தது பாம்பே ராஜதானியோட எக்ஸ்ப்ரெஸ்ஸு. அதில் வந்து எப்படி இது பண்ணுறாங்க, நமக்கு ட்ரீட் எப்படி பண்ணுறாங்கங்கிறத காமிக்க போகிறேன். நான் செகண்ட் ஏசியில் வந்தேன். அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் காணோம். ஆனால் சாதாரணமாக நம்ம செகண்ட் ஏசியில் எப்படி ட்ராவல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதில் இப்போது கொரோனா வந்ததுலேருந்து இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இடையில அது போடாமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. போய் உட்கார்ந்த உடனே நியூஸ் பேப்பர் வருது. ஆளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஆல்ரெடி ஒரு தலகாணி ஒரு பிளாங்கெட் வச்சிடுறாங்க. நம்ம போய் உட்கார்ந்த பிறகு தான் 2 ஒயிட் கலரு போர்வை கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம போத்திக்கிறக்கும் விரிக்கிறக்கும் சேர்ந்து. ட்ரெயின் வந்து 4:55க்கு கிளம்பணும். ஆனால் 4 நிமிஷம் லேட்டாக கிளம்புச்சு. இப்போ நம்ம இந்த நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாம்பேக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பாருங்கள், அப்படியே பெரிய ஸ்டேஷன் போயிட்டே இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. நானும் மெல்லமாக உட்காந்து பார்த்துட்டே வந்தேன். ஆனால் நம்ம ஊருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பச்சை பசேல்னு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே ஒரு செழிப்பு இருக்கும், இங்கே இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ அது தெரியலையோ என்னமோ தெரில. இதில் என்னென்னா, இந்த ராஜதானியில் நமக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. வேண்டான்னா நம்ம அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த ரூட்டில் வந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் இந்த உள்ளே சாப்பிட்றது தான் நமக்கு ஆரோக்கியம் கூட. நல்லா இருக்குது சாப்பாடெல்லாம், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. நமக்கு டிக்கெட் வந்து இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 2 டிக்கெட் எங்களுக்கு அரௌண்டிங் ஒரு 9,000 வந்துச்சு, 9,000 ரூபா. அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்டே 9,000 10,000 ஒரு டிக்கெட் இருந்துச்சு. போன உடனே அந்த நியூஸ் பேப்பருக்கு அப்புறம் ஒரு பாட்டில் தண்ணி தராங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வரல, ஈவினிங் ஒரு 5 ஒரு 5:30 மேலே 5:30 6 மணி வாக்கில் டீ கொடுக்குறாங்க. ஒரு தனித்தனியாக கப்பில் வந்து சுடுதண்ணி 2 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி. அதில் இந்த மாதிரி ட்ரேயில் வந்து ஒரு நம்கின் பாக்கெட்டு, ஒரு ஜூஸ் பாக்கெட்டு, ஒரு கச்சோரி, அப்புறம் ஒரு இது இருக்குது, சோன் பப்படி இருக்குது. அந்த டீ வந்து நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி நம்ம அதை டிப் டீ. அது நம்ம கச்சோரி நல்லா சூடாக இருந்துச்சு, பரவாயில்ல. அது சோன் பப்படி ஜாலியாக இருந்துச்சு. சும்மா டைம் பாஸ். இது சாப்பிட்டு முடிக்கிறக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது டீயும் வந்துடுச்சு. டிப் டீயும் குடித்தோம், நல்லா இருந்துச்சு. அது பாருங்கள், அதுக்குள்ளே பால் பேக்கெட்டு எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ஜாலியாக. அதாவது எப்போதுமே ட்ரெயினில் நம்ம இது பாருங்கள், டீ வந்துருச்சு. இந்த டிப் டீ நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும். இந்த டீ மட்டும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது வந்து அவ்வளோ வெறும் டீயவே ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்துருந்தா கூட குடிச்சிருக்கலாம். இது ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கல. இது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 8:30 அப்படி இந்த சமயத்தில் நமக்கு டின்னர் தர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை கேட்டுறாங்க, வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமான்னு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. பாருங்கள், இதுதான் நைட்டு 8:30 மணிக்கு வருது. இப்போ இதில் வந்து 3 சப்பாத்தி, ரைஸு, டாலு. இதில் நாங்கள் வந்து வெஜிடேரியன் இல்லை, அதனால் நான்வெஜ் வாங்கினதுனால அது சிக்கனுடைய குழம்பு கொடுத்தாங்க. வெஜிடேரியன்னா அதுக்கு பதிலாக சப்ஜி ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. தயிர் இருந்துச்சு. நைட்டில் ஐஸ்கிரீமும் கொடுக்குறாங்க, ஒரு கப்பு. நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. சாப்பிட்டு போட்டு நாங்கள் தூங்கிட்டோம். காலையிலேருந்து பார்க்கும்போது மகாராஷ்டிரா வந்துருச்சு. அப்புறம் காலையில் அவங்க டிஃபன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சொல்லியிருந்தது மாதிரியே 2 இதில் 1 வந்து ஆம்லைட்டு, ப்ரெட்டு. பாவம் நாங்கள் வெளியே வாங்கிட்டோம். இதில் வந்து ஆம்லேட்டுக்கு பதிலாக உப்புமா.
இந்த அவல் உப்புமா வாங்கி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இந்த உப்புமா சுத்தமாக நல்லா இல்லை. சுடுதண்ணியில் ரவை போட்டு கிண்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆம்லேட் ஓகே. நாங்கள் பாம்பே வந்துட்டோம் பாருங்கள். இது பாருங்கள், எங்களுடைய லக்கேஜ் வந்து இங்கே ரொம்ப எவ்வளோ வாங்கினாங்க தெரியுங்களா? 300 தான் கேட்டாங்க. ஆனால் டெல்லியில் 2000 கேட்டாங்க. அப்புறம் பேரம் பேசி 1200 கொடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்களா, டெல்லி போனீங்கன்னா கூலிக்கிட்ட நீங்கள் ரொம்ப பேரம் பேசி கம்மி பண்ணுங்க. அவங்க அடாவடித்தனமாக காசு நம்மக்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. இப்படியே நாங்கள் பாம்பே வந்து சேர்ந்துட்டோம். முதல்லலாம் நான் ராஜதானியில் போயிருக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்ல விஐபி ட்ரீட்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ 4500 மேலே டிக்கெட்டும் வாங்கிட்டு அவ்வளவு அந்த வரத்து கிடையாது, காசுக்கு உண்டானது. ஆனால் கோச் நல்லா நீட்டாக இருக்குது. அவங்க கொடுக்கறது பரவாயில்ல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா ஒரு பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொடுத்த காசுக்கு கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் நம்ம 9000 கொடுக்கறது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு இது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது இப்படி ரொம்ப அதிகம்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணலாம். தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.